ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 476 பொருட்பாலிலே அரசியலிலே வலியறிதல் என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், நுனி கொம்பர் ஏறினார் அகதிறந்தோக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும். நுனி கொம்பர் ஏறினார் அகதிறந்தோக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும். அதாவது ஒரு மரக்கிளையின் நுனி கொம்பில் ஏறியவர் அந்த கொம்பின் தாங்கும் வலிமையை தாண்டி அகந்தை கொடுக்கின்ற ஆர்வ மிகுதியால் மேலும் முன்னேற முனைந்தால் அச்செயல் அவரது உயிருக்கு முடிவாக ஆகிவிடும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். இந்த உலகிலே வாழ்கின்ற ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அதன் வலிமைக்கு ஓர் எல்லை இருக்கிறது. தமது எல்லை எதுவென தெளிவாக தெரிந்து ஒவ்வொரு உயிரினமும் செயல்பட வேண்டும். தனது வலிமையின், திறனின், ஆற்றலின் எல்லையை கடந்து அந்த எல்லையை மீறி அந்த உயிரினம் செயல்படுமேயானால் அது அந்த உயிரினத்தினுடைய உயிருக்கு முடிவாக, உயிருக்கு இறுதியாக ஆகிவிடும் என்கிற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்றியிருக்கிற ஒரு அற்புதமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. ஒரு உயிரினம் பிற உயிரினங்களின் மீது மிகுதியாக அன்பு கொள்வதற்கு அடைக்கும் தாழ் எதுவும் இல்லை. எல்லைகள் இல்லாத பேரன்பு கொள்வதினால் எங்கும் எவருக்கும் இன்ப நிலையே இறுதி வரை உண்டாகும். அங்கே துன்பத்திற்கு இடம் இல்லை. மாறாக ஒருவர் தனது வலிமையை கருத்தில் கொண்டு செயல்பட முனைகின்ற போது அந்த வலிமைக்கு ஒரு எல்லை உண்டு. ஒருவர் எல்லையற்ற அன்பு கொண்டிருப்பதனால் அவருக்கு எந்த விதமான துன்பமும் உண்டாகாது. ஆனால் அவர் தனது வலிமையின் எல்லையை கடந்து ஆணவத்தின் காரணமாக, அகந்தையின் காரணமாக சிறிதளவு கூட செயலாற்ற முனைந்தாலும் அந்த அகந்தை குரங்கு எல்லை தாண்டினால் எந்த ஒரு அன்பு நெஞ்சத்தினுடைய அழகும் குலைந்து போகும். தனது வலிமையை உணராமல் அகந்தையின் காரணமாக அந்த குரங்கு தாவுகின்ற கொம்பு ஒடிந்து போகும். அது தாவுகின்ற கொடியும் நிலை குலைந்து அந்த குரங்கு விழுந்து சாகும் என்று அன்புக்கு எல்லை கிடையாது. ஆனால் ஆணவத்தால், அகந்தையால், தன் முனைப்பால் உண்டாகின்ற தன் வலிமைக்கு ஓர் எல்லை உண்டு. எல்லை மீறினால் அது உயிருக்கே இறுதியாகிவிடும் என்கிற அற்புதமான அறக்கருத்தினை மிக அருமையாக ஒரு நாயகன் இந்த மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற அந்த சிறப்புமிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1957 வெளிவந்த மகாதேவி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இனிமையாக இசையமைக்க டி.எம். சௌந்தரராஜன் மிகுந்த கம்பீரமாக பாடுகின்ற அந்த மேன்மை மிக்க அறப்பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும். அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும். அதன் அழகை குலைக்க மேவும். அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும். அதன் அழகை குலைக்க மேவும். கொம்பும் ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும். கொம்பும் ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும். அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும். அதன் அழகை குலைக்க மேவும். கொம்பும் ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும். கொம்பும் ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும். எனவே ஒவ்வொருவரும் தனது வலிமையினுடைய நிலைமையை தெளிவாக அறிந்து உணர்ந்து அந்த வலிமைக்கு ஏற்ப செயல்பட்டு வாழ்விலே சிறப்பு பெற வேண்டும்.
ஒரு மரக்கிளையின் நுனி கொம்பில் ஏறியவர் அந்த கொம்பினுடைய தாங்கும் வலிமையை தாண்டி அகந்தை கொடுக்கின்ற ஆர்வம் மிகுதியால் மேலும் முன்னேற முனைந்தால் அச்செயல் அவரது உயிருக்கே முடிவாக இறுதியாக ஆகிவிடும் என்கிற வழி அறிதல் தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நமது வலிமையை உணர்ந்து அதன்படி செயல்பட்டு வாழ்விலே சிறப்புகளையும் வெற்றியையும் புகழையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 477. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.